நீங்கள் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டினுடைய முகமாக, தமிழர்களுடைய முகமாக இருக்க போவது பெரியார் ஒருவர் மட்டும்தான். கொரோனாவுக்கு முந்தைய தலைமுறை, கொரோனாவுக்கு பிந்தைய தலைமுறைனே நம்ம பிரிச்சிடலாம். கொரோனாவுக்கு பிந்தைய தலைமுறைக்கும் இந்த வருஷத்துல இருக்க பிள்ளைகளுக்குமே பெரிய மாறுபாடுகள் இருக்கிறது. இப்ப இவங்க கிட்ட அப்ரோச் பண்றப்ப நம்ம கருப்பு சட்டை போட்டுட்டு போறோம். இவங்க எப்படி பேசி இவங்களை இது பண்றது, ஏதாவது வேற மாடல் நம்ம கையில எடுக்கணுமோ அப்படின்னு நினைப்பேன். சுபவி ஐயா தான் அடிக்கடி இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. அவர் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல, அதனால திரும்ப நான் சொல்றேன். ஒரே ஜாதிக்குள்ள உள்வகுப்புக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலதான் உன் பிள்ளைங்க எல்லாம் அப்படி குள்ளமா பிறக்குது. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணனாதான் புதிய வெரைட்டி வரும்னு 1962 சொல்றாரு. பெரியாரே இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இந்த ஒரு படத்துல வரும், நீ ஏன் நம்புறனாலும் இதான் நெசம் அப்படின்ற மாதிரி, பெரியாரே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் சன்மார்க்கத்தில் இருந்துதான் அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. தோழமை அமைப்புகளுடைய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்த உடனேயே 2 மகிழ்வான செய்திகள் நடந்தது. ஒன்று, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த புத்தகத்தை என்னுடைய கையில் கொடுத்து அவசியம் பயன்படும் படியுங்கள் என்று சொன்னார். புத்தகத்தினுடைய தலைப்பு மோடி சொன்ன பொய்கள். எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசின எல்லாமே போய் தான் அதுல ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அந்த புத்தகம் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது மகிழ்வான செய்தி அப்படின்னா, மார்ச் 2ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. 1948 பெரியார் அவ்வளவுதான், இறந்துட்டாரு, என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும், இனிமேல் பெரியார்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இப்ப பயத்துல அலறிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நாள் என்பது தெரியப்படுத்த வேண்டிய நாள். மார்ச் 2, 1948 கருஞ்சட்டை படை தடை செய்யப்பட்ட நாள். அந்த நாளில் என்றும் தமிழர் தலைவர் நூல் அறிமுக விழா சிறப்பில்ல, இந்து தமிழ் திசை வெளியிட்டு இருக்கக்கூடிய என்றும் தமிழர் தலைவர் நூல் அறிமுக விழா. நீங்கள் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டினுடைய முகமாக, தமிழர்களுடைய முகமாக இருக்க போவது பெரியார் ஒருவர் மட்டும்தான் என்ற வகையில் இந்த நூல் அறிமுக விழாவில் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, இந்த மிகப்பெரிய அறிஞர்களும் பெரியாரிய பற்றாளர்களும் தலைவர்களும் எழுதியிருக்கக்கூடிய நூலில் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கான கூடுதல் மகிழ்ச்சி. 20 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 15 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும். முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நூல் அப்படின்னு சொன்னா அது படிப்பதற்கு எந்த அளவிற்கு ஆர்வத்தை கொடுக்கும் அப்படின்றத அந்த அட்டை படம் சொல்லணும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், தந்தை பெரியாருடைய மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று. அப்போது அர்த்தம் புரியாதவர்களுக்கு இந்த அட்டை படத்தில் சொல்லி இருக்கிறார்கள், எந்த வயதாக இருந்தாலும் சரி பெரியாரினுடைய மண்டை சுரப்பையில் சுரண்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த அறிவை தேடி இளைஞர் பட்டாளம் அலைந்து கொண்டே இருக்கும் என்பதற்கான அடையாளம் தான் பெரியாருடைய தலையை சுற்றி எல்லா கைகளும் இருக்கிறது. அந்த கைகளை பார்த்தோம்னா வயது முதிர்ந்தவர்களுடைய கைகளும் இருக்கிறது, இளையவர்களுடைய கைகளும் இருக்கிறது. இது சொல்லக்கூடிய செய்தி என்பது என்றும் தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் என்பதை அட்டை படத்திலேயே சொல்லிவிட்டார்கள். அதைவிட முக்கியமானது என்னன்னு கேட்டா, இதை தொகுத்திருக்கக்கூடிய தொகுப்பாசிரியர்கள் அனைவருமே இங்கே வந்திருக்கிறார்கள். உள்ளபடியே பெரியார் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக தான் இவ்வளவு பெரிய தேடலை அவர்களால் செய்திருக்க முடிகிறது. ஒருவேளை கடமைக்காக அவர்கள் செய்திருந்தால் இத்தனை தலைப்புகளில் இத்தனை நபர்களிடத்தில் இவ்வளவு பொறுமையாக கட்டுரைகளை பெற்றிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 தலைமுறைகளுடைய கட்டுரைகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. பெரியாருடைய வாழ்நாள் தொடங்கி ஆசிரியருடைய நேர்காணல், ஐயா சுபவி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், எங்களுக்கு முன்னாள் தலைமுறை, எங்களுடைய தலைமுறை என்று 4 தலைமுறை தோழர்களும் இதில் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை படிக்கிறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே வார்த்தை தான், யார் பெரியார், பெரியார் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு கேட்டா,
ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மேன் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம். காலத்தை வென்றவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரை நீங்க ஒரு காலத்துக்குள்ள அடக்க முடியாது. இந்த ஜெனரேஷனுக்கு தான் பெரியார், இந்த ஜெனரேஷனுக்கு தானே. இப்ப லைட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இருட்டு இருக்கின்ற வரை வெளிச்சத்தினுடைய தேவை இருக்கும். லைட்டுடைய வடிவங்கள் வேணா மாறலாம், அப்டேட் ஆயிட்டே இருக்கலாம், ஆனா வெளிச்சம் என்பது தேவை. அதே போல பெரியாரியம் அப்டேட் ஆயிட்டே இருக்குமே தவிர பெரியாரியம் தேவையில்லை என்ற காலகட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் வராது. அப்ப இதில் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்கிட்ட முதல்ல நேர்காணல் எடுக்கிறாங்க. அந்த நேர்காணலில் நிறைய செய்திகளை ஆசிரியர் பேசி இருக்கிறார். அது அனைத்துமே தேவையான செய்தி, அவசியம் வாங்கி படியுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன்னா புத்தகம் வாங்க எதுக்கு, அதான் நம்ம சொல்லிடுச்சே அப்படின்னு இருக்கும். அதனால நீங்க அவசியம் வாங்கி படிக்கணும். அந்த நேர்காணலை ஆசிரியர் ஒரு வரியோடு முடிக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய 2024 தேர்தல் தொடங்கி எப்போதும் நமக்கு தேவையான வார்த்தை அது. எப்பவுமே நம்ம பயப்படுவோம், ஐயோ இப்படி ஒரு பிம்பமா வளர்றாங்களே. இன்னைக்கு காலையில நான் சென்னையில இருந்து ட்ரெயின்ல வரப்ப கூட என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தவரு என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு. நான் உங்களை டிவியில பார்த்திருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் இப்படி இருக்கு, ஆனா இவர் எவ்வளவு வளர்ந்துட்டாரு தெரியுமா, இவர் எப்படி வளர்ந்துட்டாரு தெரியுமான்னு ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தார். இப்ப நான் சொன்னேன், ஆமாங்க வளர்ந்துட்டாரு, யார் இல்லைன்னு சொன்னா, நிறைய வளர்ந்துருக்காரு, ஊரு காசு எப்படி அவர் வளராம இருப்பாரு, நல்லாதான் வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே எதுக்கு இந்த கேள்வியை கேட்டோம்னு நினைச்சிட்டு அமைதி ஆயிட்டாரு. அப்போது இவ்வளவு பிம்பங்கள் ஏற்படுத்துகிற போது நமக்கே சில நேரங்கள் மிரட்சி வரும். ஐயோ சும்மா கத்திக்கிட்டு இருக்கோமோ, இவங்களை ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாதோ, இந்த எதிர் சித்தாந்தத்தை அழிக்கவே முடியாதோ என்ற மிரட்சியும் அச்சமும் எப்போதாவது வரும். அதற்கு ஆசிரியர் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுகிறார், அவர்கள் கையில் இருப்பது பலூன், நம் கையில் இருப்பது குண்டூசி. இந்த குண்டூசி நினைத்தால் இவ்வளவு பெரிய பலூன் உடைந்துதான் தீர வேண்டும் என்ற நேர்காணலோடு இது தொடங்குகிறது. அதற்கு அடுத்து ஐயா சுபவி அவர்கள், எப்போதுமே நான் அவரிடத்தில் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, சில பேர் இப்ப கல்லூரிகளுக்கெல்லாம் நாங்க பேச போறப்ப எனக்கு பர்சனலா சில விஷயங்கள் தோணும். இன்னைக்கு கூட நாங்க இங்க இருக்கக்கூடிய சிஎன்சி கல்லூரிக்கு போனோம். மாணவர்களோடு பேசுகிற போது என்ன சிக்கல் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு முந்தைய தலைமுறை, கொரோனாவுக்கு பிந்தைய தலைமுறைனே நம்ம பிரிச்சிடலாம், அவ்வளவு மாறுபாடுகள் இருக்கு. கொரோனாவுக்கு பிந்தைய தலைமுறைக்கும் இந்த வருஷத்துல இருக்க பிள்ளைகளுக்குமே பெரிய மாறுபாடுகள் இருக்கிறது. இப்ப இவங்க கிட்ட அப்ரோச் பண்றப்ப நம்ம கருப்பு சட்டை போட்டுட்டு போறோம், இவங்க எப்படி பேசி இவங்களை இது பண்றது, ஏதாவது வேற மாடல் நம்ம கையில எடுக்கணுமோ அப்படின்னு நினைப்பேன். அப்ப சுபவி ஐயா தான் அடிக்கடி இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. அவர் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல, அதனால திரும்ப நான் சொல்றேன். ஐயா வந்து கல்லூரிக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு தான் போவார். கல்லூரிக்குன்னு இல்லை, ரயிலிலும் அவர் கருப்பு சட்டையில தான் இருப்பாரு. நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் கருப்பு சட்டையில தான் இருப்பாரு. இப்ப அந்த கல்லூரி நிர்வாகத்துல இருந்து போன் பண்ணி, கொஞ்சம் கருப்பு சட்டையா எப்பவுமே போட்டுட்டு வரீங்களே, நீங்க கருப்பு சட்டை போடாம வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐயா சொல்லியிருக்காரு, சட்டை போடாம வந்தா நல்லா இருக்காது இல்லைங்க, அதனால நான் கருப்பு சட்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்பது இவ்வளவு பிடிப்பாக எப்படி இருக்க முடியும் அப்படின்றது 746வது பக்கத்தில் ஐயா சுபவி அவர்கள் உயிரோடு ஒட்டி கொண்ட பெரியார் அப்படின்ற தலைப்புல அந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. அவ்வளவு நினைவலைகளை சொல்லுகிறார். அதில் கடைசியாக அந்த வார்த்தைகள் மட்டும் ரொம்ப ஆழமா நம்ம மனதில் பதியுது. என்ன சொல்றாருன்னா, இவருடைய சின்ன வயசுல ஐயா வந்து சுபவி ஐயாவோட பேரை கேட்கிறாரு, பெரியார் கேட்கிறாரு. அப்ப ஐயா பேரை சொல்றாரு, என்னோட பெயர் வீரபாண்டியன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டுரையை எப்படி முடிவு செய்யறாருன்னா, என் வாழ்நாளில் ஐயாவின் அருகில் அமர்ந்து அவரை பார்த்தது அந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான். ஒரு முறைதான் நான் ஐயாவை பார்த்திருக்கேன். அன்று அவரிடம் என் பெயரை உரத்து சொன்னேன். இன்று ஒவ்வொரு நாளும் அவர் பெயரை ஏதேனும் ஒரு ஊரில், ஏதேனும் ஒரு மேடையில் அல்லது என் எழுத்துகளில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பெரியார் என் உயிரோடு ஒட்டி கொண்ட பெயர். இந்த வரலாறுலாம் தெரியணும். தெரியாம வந்து நான் திமுக வலிச்சிருவேன், திக வலிச்சிருவேன், இது அவங்க சொல்றது நியாயம். அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல நியாயம் இருக்கு. ஏன் நியாயம் இருக்குன்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது கூட நான் அதை நினைச்சேன், இவ்வளவு எதிர்க்கிறாங்களே பெரியாருக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாரை ஏற்றுக்கொள்வதற்கு பகுத்தறிவு வேணும், சுயமரியாதை வேணும், அறிவு வேணும், இதெல்லாம் ரெண்டாவது, இதெல்லாம் அடுத்த கட்டம். பெரியாரை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது பெரியாரை நெருங்குவதற்கோ முதல்ல ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரை நெருங்குவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் இல்லாதவர்களால் ஒருபோதும் பெரியாரை நெருங்கவே முடியாது.
அப்ப பயத்துல என்ன பண்ணுவாங்க? நெருங்க முடியல, பயமா இருக்கு, சொன்ன கருத்து எல்லாமே தடாலடி தான். கொஞ்சம் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் இருந்தா உள்ள நம்ம நுழைஞ்சிடலான்னு பார்த்தா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்ல. ஜாதியை ஒழிக்கணும்னா என் ஜாதியை மட்டும் ஒழிச்சிடலாமா அப்படின்னு கேட்கறவங்க ஒரு வகை, என் ஜாதியை விட்டுட்டு மத்த ஜாதியை ஒழிச்சிடலாமான்னு கேட்கறவங்க ஒரு வகை, மதத்தை ஒழிக்கணும்னா என் மதத்தை மட்டும் விட்டுருங்கன்றாங்க, கடவுளை ஒழிக்கணும்னா எங்க ஐயாவை மட்டும் விட்டுருங்கன்னு கேட்கறாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஒழிச்சா எல்லாத்தையும் ஒழிக்கணும், இருக்கக்கூடாதுன்னா எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. இப்ப ஐயாவை நெருங்குவதில் ஒரு பயம் ஏற்படுதுல்ல. நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன் கோவையில. அப்ப 3வது வருஷம் எங்களை கொச்சின் கூட்டிட்டு போனாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோலர் கோஸ்டர்ல நாங்கெல்லாம் போனோம். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணான்னா, என்னோட நண்பர் ஒரு பையன் ரோலர் கோஸ்டர்ல வரமாட்டேன்னு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து ஏற்றி விட்டாங்க. அந்த பையன் அந்த ரோலர் கோஸ்டர்ல வந்துட்டு இருக்கப்போ பயத்துல கெஞ்சினான், தயவு செஞ்சு இறக்கி விடுங்க, தயவு செஞ்சு இறக்கி விடுங்கன்னு சொன்னான். அவன் கத்துறது யாருக்கு கேட்கல, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. திரும்ப 2வது ரவுண்ட் வரப்ப என்ன பண்ணானா, அலற ஆரம்பிச்சிட்டான். 3வது ரவுண்ட் வரப்ப என்ன ஆரம்பிச்சுன்னா, கண்டபடி அந்த ரோலர் கோஸ்டர் இயக்கக்கூடியவர் திட்ட ஆரம்பிச்சிட்டான். இது ஒவ்வொரு முறையும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் அது ஒவ்வொரு பரிணாமம். அது முதல்ல பயப்படுறான், அதுக்கு பிறகு அலறான், அதுக்கு பிறகு கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிடறான். இன்றைக்கு பிரதமர் தொடங்கி எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே முதல்ல பயந்தாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் இது பண்ணாங்க. இப்ப என்ன பேசுறோம்னு தெரியாம நீ வந்த வேலை என்னவோ அதை விட்டுட்டு அவரை அழிப்பேன் இவரை அழிப்பேன் என்று பயத்தின் உச்சத்தில் நின்று கதறுவதற்கு காரணமாக இருப்பவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்ப இவரை துணிச்சலோடு அணுகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதற்கு ஒரு துணிச்சல் தேவை. துணிச்சல் மிக்கவர்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்கில் நிச்சயம் இந்த நூலை வாங்கி வாசிப்பீர்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த நூல் நம்ம என்ன பிரமிப்புக்குள்ள கூட்டிட்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய தலைப்புகள் இருக்கிறது. அதில் ஆய்வுலக பார்வை அப்படின்னு ஒரு தலைப்பு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டி திராவிடர் இயக்கம் எங்க இருக்கு, தமிழ்நாட்டை தாண்டி பெரியார் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த பகுதியில் இவர்கள் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்டுரைகளுமே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஐயாவை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதுல ஒரு 2 கட்டுரைகள் மட்டும் எனக்கு வியப்பாக இருந்தது. ஒருவர் எழுதுகிறார், வங்கதேசத்தை சார்ந்த கர்க்க சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடியவர் இன்றும் நடைபோடும் பெரியார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வங்காளத்திலிருந்து இதை எழுதுகிறார். அவர் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 223வது பக்கத்தில் இருக்கிறது. நீங்க எல்லாருமே பெரியார ஒரு வேற மாதிரி பாக்குறீங்க, அவரை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், திராவிடம் என்ற சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது கிடையாது, சுயமரியாதையை விரும்பக்கூடிய அனைவருக்குமே திராவிட சித்தாந்தம் தேவை என்று வங்கதேசத்தில் இருப்பவர் எழுதுகிறார். அதில் அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சுயமரியாதை தான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான சித்தாந்தங்களின் உலகளாவிய தாய். சுயமரியாதை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பெரியாரியம் பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமே அதுதான் தாய். அந்த வகையில் பார்த்தால் பெரியார் தான் சுயமரியாதையை விரும்பக்கூடிய அனைவருக்குமே தந்தையாக இருப்பார். அதனால் தான் அவர் தந்தை பெரியார். இதை நம்ம சொல்லல, வங்கதேசத்தில் இருப்பவர் சொல்லுகிறார். இன்னொரு ஆய்வறிஞர் மகாராஷ்டிராவிலிருந்து எழுதுகிறார். இன்னைக்கு கேட்குறாங்கல்ல, என்ன பண்ணிட்டீங்க, திராவிடர் இயக்கம் என்ன பண்ணிடுச்சு, பெரியார் என்ன பண்ணிட்டாருன்னு. அந்த மகாராஷ்டிராவிலிருந்து எழுதக்கூடியவர் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு. எங்களுடைய பகுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய புரட்சிகள் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய சித்தாந்தங்கள் எல்லாம் எங்களுடைய மண்ணில் இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியாரின் மரபை முன்னெடுத்து செல்ல வலிமையான அமைப்பு இருக்கிறது. மகாராஷ்டிராவில் எங்களுக்கு அது இல்லை. பெரியார் வென்ற இடம் என்பது அவருக்கு பின்னால் ஒரு அமைப்பை கட்டினார், அவருக்கு பின்னால் வரவேண்டிய தலைவரை அடையாளப்படுத்தினார், அவருக்கு பின்னால் இந்த இயக்க கொள்கையை பேசுவதற்கான நிறுவனங்களை பெரியார் கட்டமைத்தார். உலகத்தில் எந்த புரட்சியாளரும் இந்த செயலை செய்யவில்லை. அதனால்தான் இன்றும் பெரியார் வீரியமாக இருக்கிறார். அருமை தோழர்களை, இன்னும் 2 செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் ஆய்வுலக பார்வை, தலைவர்களுடைய பார்வை. இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள். இன்றைக்கு ஆசிரியராக இருக்கட்டும், ஐயா சுபவியர் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ, எதையெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமோ அதையெல்லாம் பார்த்தவர்கள். அப்ப இவங்க சொல்றத ஒரு கிரைட்டீரியாவா எடுத்துக்க முடியுமா? ஆய்வறிஞர்கள்னு சொன்னா அவங்க கட்டுரைக்காக எழுதியிருப்பாங்க, அவங்க சொன்னதை ஒரு கிரைட்டீரியாவா எடுத்துக்க முடியுமா? அப்படி என்ன பெரியார் செய்துட்டார் அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கும் இந்த நூலில் பதில் இருக்கிறது. வாழ்நாளில் பெரியாரால் பயன் பெற்றவர்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படி இடம்பெற்ற 2 பேர், ஒன்று
பெரியாரிய பெருந்தொண்டர் 101 வயதில் இன்றும் திடமாக நம்மை விட வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா காசா அவர்கள், பொத்தனூர் காசா ஐயாவை பற்றிய கட்டுரை இதில் இடம்பெற்றிருக்கிறது. அருமை தோழர்களே, நிறைய கடவுள் நம்பிக்கையாளர்கள் இங்க வந்திருப்பீங்க. உங்களுடைய தகவலுக்காக சொல்லுகிறேன், 101 வயதில் ஒருவர் வாழ்வது என்பது அதிசயம் கிடையாது. அறிவியல் வளர்ந்த காலகட்டத்தில் ஜப்பானியர்கள் சாதாரணமா 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அப்ப 100 வயது வாழ்றது அப்படின்றது சிறப்புக்குரியது அல்ல. 101 வயதிலும் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக்கொண்டு திடமாக நாத்திகராக ஐயா காசா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் செய்தி. அவருடைய வாழ்க்கையை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொன்னு, அம்மா அரங்கநாயகி அவர்கள், எத்தனை பேருக்கு இங்க இருக்க உங்களுக்கு தெரியுன்றது தெரியல, திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர். அவங்கள பற்றிய கட்டுரை இதில் இடம்பெற்றிருக்கிறது. அவங்களுடைய வயது 82. பெரியாரை ஏன் ஏத்துக்கிறதுக்கு துணிச்சல் வேணும்னு நான் சொன்னேன்னா, அவங்களுடைய கணவன் அவர் இயக்கத்தில் இருந்தவர், அவர் இறந்துடுறாரு. நம்ம டீச்சரா வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய மகன் இறந்துடுறாரு. அவங்க 2வது மகனும் இறந்துடுறாரு. அவங்க மகளும் இறந்துடுறாங்க. அப்ப அவங்க கூட யாருமே இல்லை. இன்னைக்கும் அவங்க எந்த இயக்க நிகழ்ச்சி திருச்சி லால்குடியில நடந்தாலும் அந்த அம்மாவை நீங்க பார்க்கலாம். ஆசிரியருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சினா சென்னைக்கு வந்துருவாங்க. ஐயாவோட பிறந்தநாள் நிகழ்ச்சினா சென்னை வந்துருவாங்க. அமெரிக்காவுக்கு நாத்திகர் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, ஜெர்மனி போயிட்டு வந்தவங்க. அவங்க நடக்கிறதே கொஞ்சம் கூன் வளைந்துதான் நடப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்றது இயக்கத்துக்காரவங்களுக்கே பெரும்பாலும் தெரியாது. கணவன் இறந்து விட்டார், மகன் 2 பேர் இறந்து விட்டார்கள், மகள் இறந்து விட்டார்கள். அந்த அம்மா சொல்றாங்க, இது எதுவுமே என்னை பாதிக்கவில்லை, காரணம் நான் பெரியாரின் தொண்டராக இருப்பதால் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வேகத்தை, இந்த துணிச்சலை வேறு எந்த தலைவரிடமோ கடவுளிடமோ நாம் பெற முடியாத ஒரு செயல். இப்படி வாழ்நாளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு, இது விமர்சனம் கிடையாது, நிச்சயமாக திருத்தம்னு கூட சொல்லலாம். தயவு கூர்ந்து பொறுப்பாசிரியர்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். இது உண்மையாகவே நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயலை வேறு யாருமே செய்ய முன்வரவில்லை. நாங்கள் பாராட்டக்கூடாது, எங்களுடைய நன்றியை தான் தெரிவிக்க வேண்டும். அனைவருடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன ஒரே ஒரு கருத்து மட்டும். தோழர் ஒருவர் ஐயாவை பற்றி, வள்ளலாரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். வள்ளலாரை பற்றி அவர் எழுதினது எல்லாமே சரியான செய்திகள், சன்மார்க்கம் குறித்து எல்லாமே சரியான செய்திகள். சன்மார்க்கத்திலிருந்து தான் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற செய்தியும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது அவருடைய பார்வை. அதில் நாங்கள் யாருமே நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க முடியாது. ஒருவருக்கும் ஒரு பார்வை இருக்கும். என்ன சங்கடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வலுக்கட்டாயமாக இதுல ஐயா இதை எடுத்துக்கிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு அதோட கட்டுரையை முடித்திருந்தால் பரவாயில்ல. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, பெரியாரே இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இந்த ஒரு படத்துல வரும், நீ ஏன் நம்புறனாலும் இதான் நெசம் அப்படின்ற மாதிரி, பெரியாரே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் சன்மார்க்கத்தில் இருந்துதான் அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து இப்போது சில காலகட்டமாக பெரியார் ஒரு சுய சிந்தனையாளர் நம்ம சொல்றப்ப சில பேர்த்துக்கு அதை ஏத்துக்க முடியாம டைலூட் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது, பெரியார் சுய சிந்தனையாளர் இல்லைன்னு. அதற்கு மட்டும் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். பெரியார் சுய சிந்தனையாளரா இல்லையா அப்படின்ற விவாதத்துக்கு நீங்க வாசித்து பெரியாரை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சுய சிந்தனையாளரா இல்லையான்னு. நான் எப்படி அவர் சுய சிந்தனையாளர்னு உணர்ந்தேன்னா அதை இந்த கட்டுரையிலும் நான் பதிவு செய்திருக்கிறேன். சுயமரியாதை பாதைக்கு பகுத்தறிவு வெளிச்சம். ரோசலின் மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் 1988 ஒரு புத்தகம் எழுதுறாங்க, உலக வரலாற்றில் பெண்கள். அந்த புத்தகம் என்பது இன்றைக்கு பெண்ணியலாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் புக் மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த உலக வரலாற்றில் பெண்கள் எழுதினது 1988. ஐயா மறைந்தது 73. ஏறக்குறைய பெரியார் மறைந்து 15 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த அம்மா அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகத்தில் அந்த பெண்ணிய எழுத்தாளர் என்ன பதிவு செய்யறாங்கன்னா, கருப்பினத்தவர் இருக்காங்கன்னு சொன்னா அந்த கருப்பினத்தவர் வெள்ளையர்கள் முன்னாடி மட்டும்தான் அடிமை. ஒரு விவசாயியும் ஒரு கூலியும் இருக்காங்க, ஒரு தொழிலாளி இருக்காங்கன்னா அந்த முதலாளி இருக்கிற வரைக்கும் தான் அந்த தொழிலாளி அடிமை. ஆனால் இந்த பெண்கள் என்பவர்கள் எப்போதும் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு 88 படிச்சு பட்டம் பெற்று ஒரு ஆய்வறிஞர் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். 1936 ஐயா பெரியார் எழுதுகிறார், ஒரு விவசாயி இருக்க, ஒரு பண்ணையார் இருக்காங்க, ஒரு அடிமை இருக்காங்கன்னா அப்போது மட்டும்தான் அடிமை. தொழிலாளியும், தொழிலாளி முதலாளி கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அடிமை. ஆனால் இந்த பெண்கள் என்பவர்கள் எப்போதும் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு 88 ஐயா பெரியார் எழுதுகிறார். 1936 ஐயா பெரியார் எழுதுகிறார், ஒரு விவசாயி இருக்க, ஒரு பண்ணையார் இருக்காங்க, ஒரு அடிமை இருக்காங்கன்னா அப்போது மட்டும்தான் அடிமை. தொழிலாளியும் முதலாளியும்
இவங்க எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் இவர்கள் அடிமைகள். ஆனால் பெண்கள் என்பவர்கள் எப்போதுமே ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த சமூக கட்டமைப்பு இருக்கிறது என்று பெரியார் பதிவு செய்கிறார். எந்த நூலையும் படிக்கவில்லை, எந்த மேலை நாட்டுக்கும் சென்று ஆய்வு செய்யவில்லை. பெரியார் மறைந்து 15 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த செய்தியை ரோசலின் மைல்ஸ் பதிவு செய்திருக்கிறார். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கட்டுரையை படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் ஒரு 3 பேர் என்கிட்ட கேட்டாங்க இது உண்மையான்னு சொல்லி. அது உண்மை அப்படின்றதுனாலதான் நான் அந்த ஐயா எந்த வருஷம் சொன்னாருன்ற செய்தியோடு எழுதியிருக்கேன். 1962 ஐயா ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணங்களுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, முற்போக்காளர்கள் கூட. நம்ம ஜாதிக்குள்ளன்னா வச்சுக்கலாம், வேற ஜாதினா கூடாது அப்படின்னு இருப்பாங்க. பெரியாரியலாளர்கள், பெரியாரை உள்வாங்கியவர்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிப்பார்கள். இப்ப இந்த ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு நம்ம என்ன காரணம் சொல்லுவோம்? ஜாதி ஒழிவதற்காக காதல் செய்யணும், ஜாதி ஒழிவதற்காக காதல் செய்யணும். ஐயா அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ட் மேல போய் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஜாதிக்குள்ள உள்வகுப்புக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலதான் உன் பிள்ளைங்க எல்லாம் அப்படி குள்ளமா பறக்குது. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணனாதான் புதிய வெரைட்டி வரும்னு 1962 சொல்றாரு. இன்றைக்கு சைக்காட்ரிஸ்டுகளும் சைக்காலஜிஸ்ட் படிக்கக்கூடியவங்களும் மருத்துவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைக்கு ஒரு நோயின் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்கன்னு வைங்க, முதல்ல டாக்டர் கேட்கக்கூடிய கேள்வி மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன, உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சா, உங்க மாமாவுக்கு இருந்துச்சா, மாமா பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எவ்வளவு பெரிய மருத்துவத்தை, அறிவியலை போற போக்கில் ஜாதிக்குள் திருமணம் செய்தால் இப்படிதான் குறைபாட்டோடு பிள்ளைகள் பிறக்கும், ஜாதி மறுப்பு திருமணங்களை செய்யுங்கள் என்று சொன்ன ஒப்பற்ற சுய சிந்தனையாளர் தந்தை பெரியார். பெரியார் அவரே சொல்றாரு, இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று காரணத்தை சொல்லி மேற்கோள் காட்டி பேசுவதெல்லாம் எனக்கு வராது, நான் சொன்னதுதான் வள்ளுவர் சொன்னாரு, நான் சொன்னதுதான் புத்தர் சொன்னார் என்று பெரியார் சொல்லுகிறார். அந்த சுய சிந்தனையாளரை மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ எத்தனை பேர் வந்தாலும் சரி பெரியாரை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மறுதலிக்கவும் முடியாது. காரணம், அவர் என்றும் தமிழர் தலைவர் என்று இந்து தமிழ் திசை இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. உள்ளபடியே இதை செய்த அனைத்து பொறுப்பாசிரியர்களுக்கும், இந்து தமிழ் திசைக்கும், இந்து குழுமத்திற்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உண்மையாவே நம்ம நன்றி சொல்லணும்னா, ஒரு புத்தகம் உங்களுக்கு, இன்னொரு புத்தகத்தை வாங்கி மற்றவர்களுக்கும் கொடுப்பதுதான் உண்மையான நன்றியாக இருக்கும். வாங்குங்கள், படியுங்கள், பரப்புங்கள். நன்றி, வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வருகிற மார்ச் 9ஆம் தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும். கூரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.